நீங்கள் சொன்னபடியே யாகத்திற்கு தேவையான பூஜை வேட்கள் அனைவருமே செய்துவிட்டோம். ஆனா ஒரு காரணம். எப்படி? பின்பு நீங்கள் ருத்ரவண்டியனை இருக்க வைக்கும் பொழுது பார்வதி அம்மனுடைய செங்கல்வை புஷ்பத்தினாலும் உங்களுடைய நெற்று வேர்வையை அக்னிக்கு சந்தன கட்டை, குங்கும கட்டை, வள்ளி கட்டை இட்டு அக்னியில் அகதி கொடுத்தீர் அல்லவா? அதை போல மீண்டும் நீங்கள் ருத்ரனாக நின்று பார்வதி அம்மனுடைய செங்கல்வி புஷ்பத்தினாலும் உங்களுடைய நெற்று வேர்வையினாலும் அகதி கொடுத்தீர் என்றால் அங்கு பாலரானவர் பிறப்பார். நீங்கள் ருத்ரனாக நிற்க வேண்டும் சாமி. அந்த ருத்ரனே அர்ஜுனமான் ராணிகனே இதோ என்னுடைய வேர்வையை அழித்து இந்த யாகத்திலே ருத்ரனாக நின்று இதோ வீசுகிறேன். போடுவா பாரா. சுவாமி மன்னவா, இதோ ருத்ரனாக நின்று உங்களுடைய செங்குப்பு சூத்திராலையும் அதாவது என்னுடைய நெற்றி வேர்வையாலையும் இந்த அக்கினிலே வீசிருக்கிறோம். என்ன நடக்கின்ற பார்க்கலாம். வாங்க வச்சு விடு.
ஒரே மாதிரி ஒரே போட்டு நம்ம ஆடாட்டம் எல்லாம் பொட்டக்கண்ணு குட்டியாச்சு காடு கண்ணு குட்டியா இங்க காட்ட முடியாது போய் காட்டிட்டு வாடா புட்டகண்ணு மோகினி மஞ்சளோடு உருவிய வாளோடு 32,000 எல்லா புறவையோடு 32,000 எடுத்து வந்தீங்களா? 32,000 தான் உனக்கு 32,000 கேக்குதா? பாடா எந்த இப்ப வந்து கிளிங்களா பாக்கலாம். இப்ப நீ வரியா நான் வரட்டா? இருந்து வரியா நான் வரட்டா? நானே வந்துறேன்டா பண்ணி இப்படி வந்து நில்ல. ஆகட்டு ஜானி. என் அண்ணன் கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்கு சொல்லு. வயிற்றுக்குள்ளே வேணுமாடா? எவனாவன்? பூசு மஞ்சளோடு 32,000 வெள்ளை புறவையோடு எல்லா புறவியோடு ஏட்ட நாயோடு நாயோடு பிறந்தாமே வாங்கவா ஆமா வாங்க நாட்டமா எங்க பா காலையில வேணா பிடிச்சிட்டு போலாம் இங்க இருந்தா எப்படி பிறந்து எதற்காக பிறந்து ஆறு நக்கறதுக்கு பாருங்க ஆதார் கார்டு எடுத்து போட்டு பாரு தெரியும். எங்க வர சொல்றாங்க எதற்காக பிறந்தோம் ஒன்றும் தெரியவில்லை தம்பி அண்ணா தம்பி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டா நீ சாப்பிட்டியானா? நெருப்புல வரும்போது அவன் சோறு திருட்டே போறான். தம்பி நம்ம இருப்பதோ நால்வர் யாரு ஒருவரும் கண்ணுக்கு தெரியவில்லை. அதனால முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நான் சர்க்கார் முட்டுக்கல்லோட நினைச்சேன். யாரு ஒருவரும் கண்ணுக்கு தெரியவில்லை. அதனால நால்வரும் 4 திசைக்கு போக வேண்டும். 4 பேர் 4 பக்கமா போங்க. அப்படி போடு போடு ஒருத்தன் தொண்டை கடிக்கிறான், ஒருத்தன் குச்சை கடிக்கிறான். நான் எவன் கழுத்தை கடிக்கிறேன் யான் சோத்த கடிச்சு வேறான் நெருப்புல போறத உட்கார நெஞ்ச கடிச்சா பின்னால ஒண்ணு கடிக்கிறாங்களே. இங்க பாரு என் குஞ்சிராக்கீடா. என் குடும்பம் போயிட போயிடா. டேய் நெருப்புல போறா நாங்கள் எப்படி பிறந்தோம்? எதற்காக பிறந்தோம்? யாராக பெற்றது? ஒண்ணு விடாப்பா உங்ககிட்ட திட்டிட்டு நான் பண்ற பாருங்க. ஆளை புடிச்சு சுத்தி தூக்கிட்டு விடுவேன். சாமி தெரியும் எனக்கு. தெரியுமில்ல? யார் எங்களை பெத்தது? உங்களை பெத்த வாயால வைக்கணும். யாரு? நான் என்னப்பா கண்டேன். அண்ணா முதல் திசையாக எந்த பக்கம் போறேன் எந்த பக்கமா போறீங்க எந்த பக்கமா பாக்குறீங்கன்னு கேட்க வந்தாங்க. தம்பி முதல் திசையாக மேற்கு திசை செல்லடா.